சென்னை பட்டினப்பாக்கம் பேருந்து நிலையம் எதிரே உள்ள மாநகராட்சி பூங்கா சரியான முறையில் பராமரிக்கப்படாமல் காணப்படுகிறது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் அன்பழகன் வழங்க கேட்கலாம். நாம் இருக்கக்கூடிய பகுதி பட்டினப்பாக்கம் சீனிவாசபுரத்தில் இருக்கக்கூடிய முள்ளிக்குப்பம், இந்த பகுதியில் தான் இருக்கும். இங்கே மீனவர் சபைக்கு சொந்தமான ஒரு இடம் இருக்குது. அதாவது வீட்டு வசதித்துறைக்கு சொந்தமான இந்த இடத்துல தான் ஒரு சிறுவர் பூங்கா இருக்குது. அதை பார்க்கலாம். நீங்கள் சிறுவர் பூங்கான்னு பார்த்தோன்னே என்னடா காட்டுக்குள்ளே வந்துட்டு சிறுவர் பூங்கான்னு சொல்கிறேன்னு பயப்பட வேண்டாம். இது சிறுவர் பூங்கா அப்படின்னு தான் அங்கே எழுதியிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போதும், இந்த ஊஞ்சல்லாம் எப்போ கடைசி ஆடினாங்கன்னு தெரியுது, அது ஊசலாடிட்டு இருக்குது. ஊஞ்சலே ஊசலாடக்கூடிய காட்சி இங்கே தான் இருக்குது. இதுனா ஊஞ்சல் இங்கே ஊசலாடிட்டு இருக்குது. இதெல்லாம் குழந்தைகள் விளையாண்டால் எப்படி இருக்கும்? இங்கே இருக்கக்கூடிய விஷப்பூச்சிகள் அதிகமாக இங்கே தான் இருக்கும் போல். கடலுக்கு மீனவர்கள்லாம் போயிடுவாங்க. அந்த குழந்தைகளுக்கு ஒரு பொழுதுபோக்கு இருக்கணுங்கிறதுக்காக ஒரு நல்ல எண்ணத்தில் இந்த பார்க் அமைக்கப்பட்டது. ஆனால் இவருடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. ஏன்னா இப்போ உயிருக்கு தினமும் போகிற இன்றைக்கி சுனாமி நாள் வேறு. ஒவ்வொரு நாளுமே அவங்க பார்க்கும்போது இந்த குழந்தைகளுக்கு கூட ஒரு இடமே இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஏன் இங்கே பராமரிக்கப்படல? இந்த மக்கள் இவங்க ஏதாவது ஏன் பண்ணலன்னு அவங்க மக்கள்கிட்டே கேட்போம். மெயின்டைன் ஏன் பண்ணலன்னு அவங்ககிட்ட கேட்டது நல்லா இருக்குது. சரி, உங்களுக்காக இது எல்லாமே கட்டியிருந்தாங்களே, எதனால் இங்கே பராமரிப்பு காரணம் இல்லாமல் போச்சு? ஒரு 2 பஞ்சாயத்து இருக்கும். அந்தந்த பஞ்சாயத்தில் வரும்போது அவங்கவுங்க சீரமைப்பு பண்ணுவாங்க. கவர்மெண்ட்டாக பார்த்து இந்த மாதிரி பார்க்கு கட்டியிருக்காங்க. பார்க்கு கட்டினா கார்பரேஷன் தான் இதை பண்ணணும். அதை பண்ண முடியாது. சொந்தமான இடமாச்சே. எதுக்கு? வீட்டு வசதி வாரிய சொந்தமான அவங்க பண்ணணும். இப்போ ஸ்ட்ரீட்லாம் பெருக்கும் போது இதை கிளீன் பண்ண மாட்டாங்களா? நல்ல கேள்விதான். ஓகேங்களா? ஸ்ட்ரீட்லாம் கிளீன் பண்ணும்போது இதை ஏன் கிளீன் பண்ண மாட்டுறாங்க? இப்போ குழந்தைங்களுக்கு இது பாம்பு பூச்சி நிறையா வருது. அப்படின்னும் போது இதையும் சேர்த்து கிளீன் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு ஊரா மச்சி எங்களுக்கு எதனா ஒரு நல்லது கெடுத்து பண்ணி கொடுத்தா பரவாயில்ல. ஒரு வீடு வாசலையும் சுத்தம் பண்ணி தர மாட்டாங்க, ஒரு வீடையும் கட்டி தர மாட்டாங்க. இந்த இடத்த பிள்ளைங்க விளையாடுறது தானே இருக்குது. இந்த ஒரு பார்க் மாதிரி இருக்குது, இதை ரெடி பண்ணியாச்சும் கொடுக்கலாம். இல்லை எதை தான் பண்ணுறாங்க? ஓட்டு கேட்கறது மட்டும் முன்னாடி நிற்கிறாங்க அரசாங்கம். அப்போ மட்டும் நாங்கள் இருக்கிறது தெரியுதா சீனிவாசபுரத்தில்? அப்போ நாங்கள் மக்கள் இருக்கிறோன்னா அப்போ மட்டும் தெரியுதா? இத்தனை கோடி மக்கள் இருக்காங்க, இத்தனை ஆயிரம் மக்கள் இருக்கான்னு சொல்லி தெரியுது இல்லை? அப்போ ஓட்டுக்கு மட்டும் வரீங்கள, மற்றது எதுக்காச்சும் எனக்கு ஓட்டு போடுங்க, எனக்கு ஓட்டு கொண்டு வருவாங்கப்பா. நாங்கள் எல்லாம் கட்டுமானது போடுறோம்ல. இந்த ஊரை ஏன்பா கட்டி காப்பாற்ற மாட்டாங்க? ஒரு வெள்ளம் வந்தா, ஒரு மழை பெஞ்சா எதுவும் கொடுக்க மாட்டாங்க ஐயா எங்களுக்கு. நாங்கள் ஒரு 3 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு நாங்கள் எங்கே போய் படிக்கிறோம்? இது ஒரு 6 மாசமா இருக்குதுங்க ஐயா. இந்த சூழலில் இதை மீண்டும் புனரமைக்கணும். அப்போ தான் இந்த குழந்தைகள் விளையாடுறதுக்கான ஒரு இடமா இருக்கு. ஏன்னா நிறைய குழந்தைகள் மொபைல் ஃபோனில் மூழ்கிற சூழலில் இந்த மாதிரி இடத்த தூய்மைப்படுத்தி கொடுத்தா அவங்க விளையாட்டாங்க. அவங்களுடைய மனதுக்கு பராமரிப்பு கொடுத்தாங்கன்னே போதும், அவங்க மனநிலை மாறும். ஒளிப்பதிவு விக்ரமன், அன்பழகன்.